இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா எல்சிஎம் அப்படிங்கிறத மீ சி மா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மீச்சிறு பொது மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். மீச்சிறு மதிப்புன்னு சொல்லலாம், மீச்சிறு பொது மதிப்பு அப்படின்னு சொல்லலாம் தமிழில். அதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா மிகப்பெரிய வகுத்தி, இல்லைன்னா மிகப்பெரிய காரணி, மிகப்பெரிய பொது வகுத்தி, மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் மட்டும் கொஞ்சம் நேம்ஸ் வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து இங்கிலீஷில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் அப்படின்னா மல்டிபிள், பெருக்கல், வாய்ப்பாடை வந்து வச்சு தான் நம்ம வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போம். அதே ஹெச்சிஎஃப் அப்படின்னு வரும்போது ஃபேக்டர் இல்லைன்னா டிவைடர்னு சொல்லலாம். ஓகேவா? டிவைடரில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் தான், ஆனால் சும்மா லிட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வகுத்தி இல்லைன்னா காரணி தமிழில் சொல்லலாம். வகுத்தி இல்லைன்னா காரணி, ஃபேக்டர் அப்படின்னா காரணி. இப்போ எல்சிஎம் மல்டிபிளுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேபிள்ஸ் வச்சு தான் போடுவோம். இப்போ 6, 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னா இப்போ 6வது வாய்ப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 6 2 12 3 18 4 24 5 30. ஓகேவா? இப்போ 8வது வாய்ப்பாடு எடுத்துகிட்டு 1 8 2 8 16 3 8 24 4 8 32. இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், மேலேயும் 6லேயும் 8லேயும் பொதுவாக இருக்கிறது 24. அப்போ இதோட எல்சிஎம் வந்து 24. எல்சிஎம் அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னா ஃபேக்டர் இல்லைன்னா ஃபேக்டர் டிவைடட், வகுத்தி காரணின்னு பார்த்தோமா. இப்போ வந்து இந்த 6 8மே நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 6 8 இப்போ ரெண்டுக்கும் வகுத்துறது, ரெண்டையும் வந்து காமனாக ஹெச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானே. அப்போ ரெண்டையும் காமனாக டிவைட் பண்ணுற நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 2 எடுத்துக்கணும்னா 3 2 6 4 2 8. அப்போ வந்து இதோட ஹெச்சிஎஃப் வந்து 6 8ஓட ஹெச்சிஎஃப் வந்து 2. ஓகேவா? காமனாக இருக்க டிவைட் நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் காமனாக எடுக்கிறது. ஓகேவா? இப்போ 5 11ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஹெச்சிஎஃப் வந்து 1. ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி எல்சிஎம்மோட பேசிக் என்ன, அடுத்து வந்து அதோட என்னென்ன டைப்பில் நம்ம கேட்பாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2024 கேட்ட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் சம்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 2/3, 3/5, 4/7, 9/13 வருவாங்க. இதுக்கு வந்து எல்சிஎம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன மெத்தடில் இருக்குது? ஃப்ராக்ஷனல் பின்னோ மெத்தடில் இருக்கா? இதுக்கு பேசிக் ஒரு ஃபார்முலா இருக்குதுப்பா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, எல்சிஎம்க்கு வந்து எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர். ஓகேவா? அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஆஃப் டிட்டர்மினேட்டர். ஓகேவா? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா பேசிக்கு. ஹெச்சிஎஃப்க்கு வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டிட்டர்மினேட்டர். ஓகேவா? தொகுதி டிவைடட் பை பகுதின்னு சொல்லுவோம். ஓகேவா? நியூமரேட்டர்னால் தொகுதி, டிட்டர்மினேட்டர்னால் பகுதி. தொகுதியின் எல்சிஎம். ஓகேவா? தொகுதி பகுதி, மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. தொகுதியின் மீச்சிமா டிவைடட் பை பகுதியின் மீப்போ வா, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு தொகுதியின் மீப்போ வா டிவைடட் பை பகுதியின் மீச்சி மா தமிழில். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ஃப்ராக்ஷனல் அப்படின்னாலே இதுதான் ஃபார்முலா. இது வந்து எப்போயுமே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷன்னாலே கண்ணை மூடிட்டு இந்த இதை யூஸ் பண்ணி ஆகணும். முதல்ல வந்து நியூமரேட்டர் டிட்டர்மினேட்டர் தனித்தனியாக எழுதிக்கலாம். ஆல்ரெடி சொன்னால் மேலே இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. நியூமரேட்டர் டிவைடட் பை டிட்டர்மினேட்டர். ஓகே.
இப்போ முதல்ல நியூமரேட்டரில் தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? நியூமரேட்டர் என்னென்ன? 2 3 4 9. ஓகேவா? 2 3 4 9. டிட்டோமினேட்டர் 3 5 7 13. 3 போட்டிருக்கு, 13. அது கரெக்ஷன் பண்ணிடுவேன். அப்புறம் முதல்ல வந்து தொகுதிக்கெல்லாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பகுதிக்கெல்லாம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா 2 3 4 9 தானாக அதில் போட்டு தான். செகண்ட் டேபிள் எடுக்கலாமா? 1 போயிடும், 3 அப்படியே இருக்கும், 2 3 சாரி 9. அகைன் செகண்ட் டேபிள் எடுத்தோம்னா அந்த 2 வந்து 1 ஆயிருமா? அப்போ மீதி 3 9 மட்டும் இருக்கும். அகைன் தேர்ட் டேபிள் எடுக்கும் போது 3 போயிடும், 3 3 சார் 9. அகைன் 3 எடுத்தோம்னா 3 போயிடுமா? மீதி இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கணும். எல்சிஎம் அப்படின்னா மீதி வர எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? பெருக்கணும். 2 2 4 3 சாரி 2 2 4 4 2 8 8 3 36. ஓகேங்களா? தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். எல்லாமே மல்டிபிள் பண்ணோம்னா 36. இப்போ எல்சிஎம் வந்து நியூமரேட்டரோட எல்சிஎம் வந்து 36. அதே ஹெச்சிஎஃப் அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 2 ப்ரைம் நம்பர் வந்துச்சுன்னா எல்சிஎம் வந்து ஹெச்சிஎஃப் வந்து 1. இப்போ இதில் எது 2 ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 2 3 ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். இப்போ இங்கே 2 3, அப்போ அதோட ஹெச்சிஎஃப் வந்து 1. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். அடுத்து வந்து டிட்டர்மினேட்டருக்கு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 3 5 7 13. இதுலேயும் பாருங்கள் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது? 2 ப்ரைம் நம்பர் இருக்கா? 3 5. இது ரெண்டுமே ப்ரைம் நம்பரா? அப்போ அதோட ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும்? 1. ஸ்டேட்மெண்ட் 1 படி பார்த்தோம்னா ஹெச்சிஎஃப் வந்து 1. யோசிக்கவே வேண்டாம், இதுக்கு நம்ம போட்டு பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. 2 ப்ரைம் நம்பர் இருந்தால் ஹெச்சிஎஃப் 1 அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா? அகைன் இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இது எல்லாமே பாருங்கள் அந்தந்த டேபிள்ஸில் தான் போகும். இப்போ தேர்ட் டேபிளுக்கு 3 போகும், 5 டேபிள் எடுத்தோம்னா 5 போகும், 7 டேபிள் எடுத்தோம்னா 7 போகும், 13 டேபிள் எடுத்தோம்னா 13 போகுமா? எல்லாமே 1 டைம் போயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கெல்லாம் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5 × 7 × 3 × 13. இப்போ 3 × 5 15. 7 × 13 91. இப்போ 15 × 91 மல்டிபிள் பண்ணோம்னா 1365. ஓகேவா? பெருக்கிறதுமே கொஞ்சம் மைண்டில் வந்து ஷார்ட்டாக பெருக்கி பழகிக்கிட்டோம்னா நமக்கு எக்ஸாம்ஸ் இன்னும் ஈஸியாக டைம் வந்து கீப் அப் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் ஆஃப் டிட்டர்மினேட்டர். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டரில் எல்சிஎம் இங்கே என்ன? 36. ஹெச்சிஎஃப் ஆஃப் டிட்டர்மினேட்டர் ஹெச்சிஎஃப் இங்கே என்ன? 1. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து 1. இப்போ வந்து எல்சிஎம் வந்து 36 டிவைடட் பை 1. கீழே 1 போட்டாலும் போலினாலும் அது வந்து சேம் வேல்யூ தான். ஸோ எல்சிஎம் வந்து 36. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள், கம்பைன் மெத்தடில் ஒருங்கிணைந்த முறையில் கேட்டிருக்காங்க. 16m - 12m² n² 8n². முதல்ல நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம், அடுத்து லெட்டர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம். நம்பர்ஸ் என்ன? 16, -12 8. அடுத்து லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கலாம். m - m² n² n². மைனஸ் வந்து ஒரு சும்மா பிரித்து எழுதியிருக்கேன், ஆனால் அது வந்து எதுலேயும் நம்ம ஆட் பண்ணவோ இல்லை மல்டிபிள் பண்ணவோ எதுவுமே பண்ண மாட்டோம். லாஸ்ட்டில் ஆன்சரில் சேர்த்திக்குவோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து முதல்ல இந்த 16 12 8 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? தானா ஊத்தல் போட்டுக்கலாமா? 16 18 8 12 இதெல்லாம் எதில் போகும்? செகண்ட் டேபிளில் போகும். 8 2s are 16, 6 2s are 12, அகைன் 4. அப்புறம் செகண்ட் டேபிள் எடுத்தோம்னா 4 3 2. அகைன் செகண்ட் டேபிள் எடுத்தோம்னா 4 2 2s are 4, 3 அப்படியே வரும், 1 போயிருமா 2ல். அகைன் செகண்ட் டேபிள், அப்புறம் 3 மட்டும் இருக்குமா? அகைன் 3 டேபிள் எடுத்தோம்னா எல்லாமே இதாகும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மீதி வர எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து 1 வரைக்கும் கொண்டு வந்து நம்ம
வகுத்து வர மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா ஓவரால் எல்சிஎம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்னென்ன இருக்குது, 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 4 டைம்ஸ் 2 இன்ட்டு 3 வருதா. இப்போ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ 2 2s 4, 4 2s 8, 8 2s 16. அப்போது 16 இன்ட்டு 3 48 வரும். 8 1 மீதி 48 வருமா, அதுதான். இப்போ வந்து அடுத்து இந்த எம்என் லெட்டர்ஸ்க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அது வந்து ரொம்ப ஈஸி தான். முதல்ல வந்து எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். எம் கம்மா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கம்மா என் ஸ்கொயர். இங்கே வந்து 3 டைம்ஸ் கொடுத்துருக்காங்களா, என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எம் என் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி கீழே முதல்ல வந்து எம்என்னு நம்ம வந்து எத்தனை டைம் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டைம் நம்ம முதல்ல எழுதிக்கலாம். ஓகேவா, எழுதிக்கிட்டு அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ முதல்ல நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எம் வந்து இது நம்ம வந்து இயற்கணிதத்தில் வரும்ப்பா, டிட்டர்மைண்டில் வரும், டிக்னோமெண்ட்ரியில் வரும்ல. எக்ஸ் கியூ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பவர் 1 + 2 போட்டோம்னா இடையில ஸ்கொயர் மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஆனால் ஸ்கொயருக்கு வந்து நம்ம 0ன்னு வேல்யூ கொடுப்போம். அது வந்து அந்த நம்பர் அங்கே இருக்குது ஆனால் இல்லைங்கிற அர்த்தம். இந்த 0 உள்ளே வருமா, 0 தானே, அதை ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து இங்கே எம் பவர் 1 ஒன்றுமே இல்லை, மேலே 1 இருக்குதுன்னு அர்த்தமா. என் அங்கே கொடுக்கல, 0 போட்டுக்கலாம், 0 ஆயிருமா. அடுத்து எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் அகைன் 2, எம்க்கு ஒன்றுமே கொடுக்கல, ஸோ 0 போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒருங்கிணைந்த முறைக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். இப்போ லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பவரில் 1 2ன்னு, அது மாதிரி எம் பவர் 1 என் ஸ்கொயர் எம் ஸ்கொயர்னு இருக்கும். அது மாதிரி ஹையஸ்ட் பவர் வந்து எல்சிஎம்க்கு எடுக்கணும். எல்சிஎம் அப்படின்னாலே அதிகமாக இருக்கிறது, ஓகேங்களா, ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஹெச்சிஎஃப் அப்படின்னா குறைவாக இருக்கிறது, மீச்சிரு குறைவாக இருக்க மதிப்பை எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே எல்சிஎம் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இங்கே எம் என்ன எடுக்கணும், ஹையஸ்ட் பவர் எடுப்போமா, எம் பவர் எம் ஸ்கொயர், இங்கே வந்து என் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நம்ம எல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். மைனஸை வந்து நம்ம போட்டுக்கணும் ஆன்சரோட, ஓகேங்களா. மைனஸ் இங்கே எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 48. இப்போ -48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், ஓகேவா. எல்லாத்தையுமே மைனஸ் மட்டும் மறந்துடாதீங்க, ஃப்ளோவில் நம்ம போயிடுவோன்னா அது வந்து தப்பாக போயிடும். ஸோ மைனஸ் எப்போவுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ரொம்ப பேசிக்கான மெத்தடு. 15 25 75 இதுதான் ஸ்டார்டிங்கே. ஸ்கூல் சப்ஜெக்டில் இதுதான் எல்சிஎம் அப்படின்னா ஸ்டார்டிங் இதுதான். இது 5th டேபிள் எடுக்கலாமா, 3 டைம்ஸ் போகும், அகைன் 5 டைம்ஸ் போகும். இது வந்து 15 டைம்ஸ் போகும், ஓகேவா. அகைன் 5th டேபிள் எடுத்தோம்னா 3 அப்படியே வந்துடும். 5 வந்து 1 ஆயிருமா, அகைன் 5 3s 15, 3 ஆயிரும். தேர்ட் டேபிள் எடுத்தோம்னா அதுதான். இப்போ 5 × 5 × 3 மல்டிபிள் பண்ணோம்னா 25 × 3ன்னு வருமா. அப்போது ஆன்சர் வந்து 75. எல்சிஎம் வந்து 75, ஓகேங்களா. இது ரொம்ப பேசிக் மெத்தட் தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கம்பைன் மெத்தட். ஒருங்கிணைந்த முறையில் தான் கொடுத்துருக்காங்க. -9ac b² c, 12a² b² c² கொடுத்துருக்காங்களா. இப்போ முதல்ல எப்பவும் போல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நமக்கு தெரியும். எல்சிஎம்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோவஸ்ட் பவர் எடுக்கணுமா. நம்பர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம், லெட்டர்ஸ்லாம் தனியாக எழுதிக்கலாம். -9, 12 எழுதிட்டு அகைன் வந்து a³ b² c² கமா a² b² c² எல்லாம் தனித்தனியாக எழுதிக்கலாமா. இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கு முதல்ல இது எடுத்துக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 3 3s 9, 4 3s 12. அகைன் 3 டேபிள் எடுத்தோம்னா 4 போயிடும், 3 போயிடும். 4th டேபிள் எடுத்தோம்னா 4 போயிடுமா. அப்போ 3 × 3 × 4, இப்போ 9 36, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது பாருங்கள், இதில் வந்து எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக தனித்தனியாக எழுதியிருக்கேன். a³ b² c1 பவரில் ஒன்றுமே இல்லைனா அங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அகைன் வந்து a² b² c². எல்சிஎம் அப்படின்னாலே ஹையஸ்ட் பவர். ஏன் இத்தனை தடவை சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்சிஎம் அப்படின்னா ஹையஸ்ட் பவர் எடுக்கணும், ஓகேவா. அப்போ a³ b² தான், c²
ஸ்கொயர். அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம், மைனஸை விட்டுறக்கூடாது, மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 36 a cube b ஸ்கொயர் c ஸ்கொயர் தான் எல்சிஎம். ஓகேவா? மைனஸ் 36 a cube b ஸ்கொயர் c ஸ்கொயர் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். தி எல்சிஎம் ஆஃப் டூ co-prime number is 5005 and one number is 65. Then find the other number, other வேல்யூன்னு கேட்குறாங்க. co-prime நம்பர்னா சார்பக எண். சார்பக எண் HCF நம்ம என்னன்னு பார்த்தோம்? 1. ஸ்டேட்மெண்ட்டை நல்லா மெமரியில் வச்சுக்கணும். சார்பக எண் co-prime நம்பரோட HCF வந்து 1. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈஸியான ஃபார்முலா தான், ரொம்பலாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப். கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூவும் ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம்மையும் மல்டிபிள் பண்ணுறோம்ப்பா, அவ்வளோதான். ஓகேவா? ஈக்குவலாக மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து இங்கே எல்சிஎம் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5005 சொல்லியிருக்காங்களா? ஹெச்சிசிஎஃப் என்ன? 1. அவ்வளோதான். இங்கே ஒரு வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்களா, அது என்னது? 65 இன்ட்டு ஒய். இன்னொரு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் ஒய். ஓகேவா? இப்போ லெட்டர்ஸ் வச்சுக்கிட்டு 65 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். இங்கே மல்டிப்ளாக இருக்கிறது இங்கே வந்தால் டிவைடடாக வருமா? அப்போ 5005 டிவைடட் பை 65, அவ்வளோதான். இப்போ இந்த 65 நம்ம வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணோம்னா 5th டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 13 இன்ட்டு 5 65. அங்கே வந்து 1001 வருமா? இப்போ இது கேன்சல் பண்ணணும். இதுக்கு ஒரு சும்மா ஒரு பேசிக் ட்ரிக் என்னென்னா, இப்போ 13 டேபிளில் வந்து 1001 எத்தனை தடவை வரும் அப்படி நம்ம பார்க்கணும். இப்போ 10 டைம்ஸ் எடுத்துட்டோம்னா 130, அதை 20 டைம்ஸ் எடுத்துட்டோம்னா 260, 30 டைம்ஸ் எடுத்தோம்னா 390 இல்லையா? அந்த மாதிரி 10 நம்ம எடுத்து வந்து போட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். அடுத்து 50 டைம்ஸ் எடுத்துட்டோம்னா 0 5 650 வருதா? அகெயின் வந்து நம்ம டேரெக்டாக 70 எடுத்து பார்க்கலாம். 70 எடுத்தோம்னா 9 வரும், 9 10 வருமா? தென் வந்து 80 எடுக்கலாம். 80 எடுத்தோம்னா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 0 2 24 மீதி 2 10. அப்போ வந்து 1000. அப்போ வந்து 17க்கும் 18க்கும் நடுவில் தான் வந்து நம்ம வந்து 1001 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வந்து இங்கே 1040ன்னு இருக்குது. அப்போ வந்து அதுலேருந்து சின்ன 2 நம்பர் மட்டும் நம்ம எடுத்தோம்னா இப்போ 76 எடுத்தோம்னா ஈஸியாக பாருங்கள், இங்கே என்ன கிடக்கு? 1. ஆனால் இங்கே வந்து 18 6 3s 18. அப்போ இங்கே வந்து 6 வராது. அப்போ 7 போட்டு பார்க்கலாம். 7 3s 1. அங்கே 1 இருக்கா? ஓகே, மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே அகைன் 7 வரும், 9. 7 21 10 பேலன்ஸ் 1 7. அங்கே 3 இருக்குது. அப்போ 10, அவ்வளோதான். 1001. அப்போ வந்து 77 தான் ஆன்சர். அதர் வேல்யூ வந்து ஒய் வந்து 77.